அஹ், அடுத்தது ரிங்கு அடுத்தது மலேரியா, நடுவுல ஒண்ணு வருது. ரிங்வார்மு, அக்யூட்டு, ரிங்காம அடுத்தது மலேரியா. அக்யூட்டு டைஃபாய்டு, அக்யூட்டு டைஃபாய்டு, ரிங்வார்மு, மலேரியா. நாலு நாலு இடத்துல ரொம்ப நல்லா புரிஞ்சுங்கய்யா. சரிங்க. அது இது கம்பேரிட்டிவ்லி அந்த ஊம்ப் ஸ்டேஜ், ஆ, இன்ஃபேன்ட் ஸ்டேஜ், ஆ, இந்த அடலன்ஸ், ஆ, அந்த ஏஜ் வச்சு பிளஸ் ம், என்னென்ன மருந்து எப்படி ம், இருப்பாங்க ம், அப்படிங்கறது வந்து பீரியாடிக் டேபிள்ல வச்சு கம்பேர் பண்ணி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு இதுவரை சரிங்க. தெரியாது. ஆ, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ம், வியாசம்னா தெரியும். சரிங்க. அது எப்படி அந்த நீங்க ரிங் வியாசம் மலேரியா வியாசத்துக்கு சொன்னீங்க. ஆ, நைட்ல ஒரு மாதிரி இருக்கும், பகல்ல நல்லா இருக்கும். அதே ஆ, மாதிரி மலேரியாவுக்கும் நைட்ல காய்ச்சல் இருக்கும், பகல் நல்லா சில்னஸா இருக்கும். ஆமா. இது நல்லா சில உதாரணங்கள சொன்னீங்க. ரொம்ப நல்லா ம். இருந்தீங்க. நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, ஓகே, ஓகே. ம். வேற சொல்லுங்கய்யா. வேற யாராவது ஃபீட்பேக் தரீங்களா? கொடுங்க. இப்போ நார்மலாக அனிமலுக்கு பிறக்கிறது அனிமல் தான் இல்லைங்களா? ஆனால் அனிமலுக்கு இது உள்ள இப்போ வேற மாதிரி குழந்தை பிறக்குமா எப்படி ஆக்சுவலாக?
கேக்குதுங்களா? ஆரம்பிக்கலாமா? கேக்குதுங்க ஐயா. ஓகே. ஸ்கிரீன் தெரியுங்களா? தெரியுதுங்க ஐயா. இல்ல கிளியரா இருக்கு. ஆ தெளிவா இருக்குங்க. ஓகே. நம்ம ஏற்கனவே வந்து அக்யூட் மயாசம் பார்த்தோம், டைஃபாய்டு மயாசம் பார்த்தோம், சோரா மயாசம் பார்த்தோம், டெங்கு மயாசம் பார்த்தோம், மலேரியல் மயாசம் பார்த்தோம். இப்போ சைக்கோசிஸ் பார்க்க போறோம். அப்படிதானே? சைக்கோசிஸ் ஏற்கனவே பார்க்கல தானே? ஆமாய்யா, இப்ப சைக்காலஜிஸ்ட் பார்க்கணுமையா? பார்க்கல. ஓகே, சரிங்க. அந்த சைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு வயது ஒப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் பர்சன்ஸ். மிடில் ஏஜ் பர்சன்ஸ்ல வந்து என்ன வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதாவது வாழ்க்கையில அந்த முயற்சி பண்ணி வாழ்ந்த காலத்தை விட ஓகே, ஓரளவு நம்ம நினைச்ச லெவலுக்கு வந்துட்டோம், இனிமேல் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கணும். புதுசாக நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத விட இருக்கிறத இழக்காம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. சொசைட்டியை பற்றிய ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கும், குழந்தைங்களை பற்றிய ஒரு ஐடியா இருக்கும், குடும்பத்தை பற்றிய ஒரு ஐடியா இருக்கும், வாழ்க்கையை பற்றிய ஒரு ஐடியா இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு சேஞ்சஸ்லாம் இவங்களால வந்து எதிர்கொள்றதுல வந்து சிரமப்படுவாங்க. அதனால வந்து லைஃப்பை பற்றி ஒரு கான்கிரீட் ஐடியாவுக்கு, எல்லா விஷயத்துலையும் ஒரு கான்கிரீட் ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. என்ன, பொருளாதார விஷயங்கள்லேருந்து, குடும்ப விஷயங்கள்லேருந்து, சமூக விஷயங்கள்லேருந்து, அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து, என்ன இந்த வயசில் போய் பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கு போகலாம், படிக்கலாம், முன்னேறலாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்காது. சைக்கோசிஸ் மேத்ஸை சேர்ந்தவங்க இருக்கிற வாழ்க்கையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போகிறது. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போகிறது அப்படிங்கிற லெவலில் இவங்க மைண்டு இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும். இப்போ பாருங்க, வயசு அப்படின்னா 35ல 50 வயசு வரையும் உள்ளவங்க மனநிலை எப்படி இருக்கும், டெப்த், பேஷண்ட் பர்செப்ஷன், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும். அதாவது இந்த வயசுல கற்றுக்கிட்டது அவ்வளோதான், உடல் கண்டிஷன் அவ்வளோதான், பொருளாதார நிலைமைகள் அவ்வளோதான். புரியுங்களா? எல்லா ஐடியாவுமே ஃபிக்ஸட் ஆகிடும். எல்லா ஒரு கான்செப்டும் ஃபிக்ஸட் ஆயிரும். ஸோ தெர் இஸ் எ ஃபிக்ஸட் வீக் ஸ்பாட் வித்தின் மீ விச் ஐ மஸ்ட் கவர் அப் ஆர் ஹைட். அதாவது இனிமேல் புதுசாக இவங்களால எதுவும் மாற்றிக்க முடியாது, இருக்கிறத வச்சு வாழணும். அதில் அடுத்தவங்க பார்க்கறதுக்கு என்கிட்ட சில வீக்னஸ் தெரியும், அந்த வீக்னஸை வந்து நான் கவரப் பண்ணிப்பேன். முடி நரைக்க ஆரம்பிக்கும், வயசை காட்டி கொடுக்கும். அப்போ அந்த வயசை மறைக்கிறதுக்கு முடிக்கு டை அடிப்பார். புரியுங்களா? ட்ரெஸ்ஸு என்ன நல்லா நீட்டாக பண்ணுவார். அவருடைய பேச்சுகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா, தனக்கு நல்லா தெரியும், எனக்கு நிறைய அறிவு இருக்கு அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு அதெல்லாம் இருக்கும். புரியுங்களா? தெரியுதா தெரியலையா, என்ன இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுவார், நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படிங்கிற காட்டுற மாதிரி காட்டுவார், நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி வெளியில் காட்டிப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த இருக்கிற வீக்னஸை மறைக்கிறதுக்கு வெளியில் அப்படிலாம் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், வெளியே பெரிய மீசை வச்சிருப்பாரு. புரியுங்களா? ஸோ மீசையை பார்த்து, எப்பா நான் வந்து
எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார். புரியுங்களா? ஸோ அந்த வீக்னஸை மறைக்கிறது, தன்னுடைய வீக்னஸை மறைக்கிறது அப்படிங்கிறது இவர்கிட்ட நிறைய இருக்குங்க. காசு பணம் இருக்குதோ இல்லையோ, காசு பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, ஹை பொசிஷன்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. ஸோ இதெல்லாம் சாதாரண வாழ்க்கை நடைமுறையில் நிறைய பேர்கிட்ட நீங்க பார்க்கலாம். வீக்னஸ் அப்படிங்கிறது இனிமே அவங்க போய் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியாது. இனிமே சரி பண்ணிக்க முடியாது. இருக்கிற வச்சு வாழணும். ஆனா இருக்கிற வச்சு வாழும்போதே நான் நல்லா வாழ்றேன், சிறப்பா வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை காட்டுவார் அவர். அதான் முக்கியமான விஷயம். அவர் ஒண்ணு வாழ்க்கை பெருசா மூழ்கி போயிடாது. அவருடைய கம்ப்ளைண்ட், அவருடைய லைஃப் எல்லாம் நார்மலா இருக்கும். அதோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஃபேட்டல், பட் இட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் ஹீ வில் ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் லிவ் வித் இட். இருக்கிற சூழலை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற போக்கில் இவங்க இருப்பாங்க. சைக்கோசிஸ். நான் ஐ கேனாட் சேஞ்ச், பட் ஐ வில் நாட் லெட் அதர்ஸ் டு see மை வீக்னஸ். என்ன இனிமேலாம் என்ன போய் மாற்றிக்கலாம் வாழ முடியாது. சரிங்களா? அவர் தான் பார்க்கறதுக்காக என்ன பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் என்னை ரியலாக என்னை மாற்றிக்கலாம் முடியாது. புரியுது? ஆனால் என்னுடைய வீக்னஸ் வெளியே தெரியாமல் நான் கவர் பண்ணிப்பேன், நான் மறைச்சிப்பேன். ஸோ அந்த மறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். தன்னிட்டு இல்லைங்கிறத காமிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். அது உடம்போட கம்ப்ளைண்ட்டும் சரி, அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படி கவரப் பண்ணிக்கிறது, பூசி மொழுவது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். ஐ கேனாட் டூ எனிதிங் அபவுட் இட், ஸோ ஐ மஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் லிவ் வித் இட். ஐ எம் ஓகே so long as, இதுவரையும் நான் ஓகே தான். ஐ எம் ஏபிள் டு கவர் இட் அப். புரியல? எனக்கு பெருசா இப்போ இந்த மாதிரி என்கிட்ட இல்லைங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் நான் இல்லைங்கிறத வெளியில காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த அளவுல தன்னை மூடி மறைச்சிக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருப்பாரு. வரக்கூடிய பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, வாட்ஸு, நியூரோசிஸ். நியூரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது, இதில் ஒரு மென்டல் டிப்ரெஷனில், ஒரு கவலையில் அந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆஸ்துமா மூச்சு கஷ்டம் இருக்கும், மூச்சோட கஷ்டம் இருக்கும். ஆனால் அது ஒரு இம்மிடியட் ஃபேட்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும். அதோட கொஞ்சம் மெழுக்கா வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ரொம்ப வேகமாக போக முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, ஸோ கடுமையான ஒர்க்கு பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு அவங்களுக்கு, ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு. அந்த கொஞ்சம் வேகமாக நடந்தால் இழப்பு, மூச்சு வாங்கும், மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்கும், வெயிட் தூக்கினா மூச்சு வாங்கும். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அவங்க எவ்வளோ நாள் அவங்க பாட்டு இருக்கலாம். ஸோ அந்த அளவில் அவங்க சுடு தண்ணியை குடிச்சிக்கிட்டு என்ன சொட்டர் போட்டுக்கிட்டு உடம்ப வார்மப்பாக வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு இருக்கலாம். புரியுங்களா? ரொம்ப ஏதாவது மூச்சு வாங்க வந்துச்சுன்னா அசலின் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்க முடியும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இவங்களுக்கு இருக்கும். வாட்ஸ் இருக்கு, மறு இருக்கு. ஏதாவது பிரச்சனை வருமானால பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும் தவிர அந்த எக்ஸ்டர்னல் க்ரோத் ஆர் இன்டர்னல் க்ரோத், அடிஷ்னல் க்ரோத்துங்கிறது தான் இவங்கள்ட்ட இருக்கும். அந்த க்ரோத் லைஃபுக்கு த்ரெட்டனிங்காக இருக்காது. இந்த கொழுப்பு கட்டிலாம் இருக்கு பாருங்க, சதைக்கு உள்ள இருக்கும், அந்த இடத்துல கட்டிக்கிட்டே தெரியும். அதனால உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, அதோட வாழ்ந்துக்க முடியும், அதை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்க முடியும். ஸோ இதுதான் இவங்க கம்ப்ளைண்ட். தான் வரும்.
மைண்ட் லெவலில் எப்படி இவங்க வந்து கவரப் பண்ணி வாழ்கிறாங்களோ, மறைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்களோ, அது வந்து பெரிய அளவில் வாழ்க்கைக்கு பெருசாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அளவில் கம்ப்ளைண்ட்டும் ஆஸ்மா, வால்ஸு, நியூரோசிஸ் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சைக்கோசிஸ் அப்படிங்கிற மயாசத்தை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய சில ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா, தூஜா, தூஜா, லேக்கனினம், நேட்ரம் ஷல்பு, சபாதில்லா, பல்சட்டில்லா, மெடோரைனம், சிலிசியா, இந்த மருந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய சிம்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது சைக்கோசிஸ் தன்மையோடு இருக்கும். அதில் வரக்கூடிய சிம்டம்லாம் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்தது கேன்சர் மயாசம். அப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா உடம்புல பெருசாக டெஸ்ட்ரக்டிவ்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல அக்யூட் அப்படிங்கிறது பயங்கிற அளவில் ஆரம்பிக்குது. அப்புறம் நான் அதுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அளவில் வருது. அந்த பயமும் செய்யறது சேர்ந்து ஒன்று வருது. கம்ப்ளீட் ஹோப்ஃபுல்லாக செய்யறது வந்துச்சு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த வளர்ச்சி நிலை பாருங்க, அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பாருங்க. பயங்கிறது ஆரம்பிச்சு, அது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய வெறும் பயம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, அப்புறம் நான் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, நான் செய்வேன் அப்படிங்கிற ஆரம்பிச்சு, செய்யறதும் பயமும் சேர்ந்து வர்ற மாதிரி ஆரம்பிச்சு வந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது அப்படின்னு கற்றுக்கிட்டு வாழறது அப்படிங்கிறது வந்து இப்போ கேன்சர் மயாசத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் வந்து உடம்பு மனசில் உள்ள அந்த ட்ரையட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையும் மனப்போக்கும், உடல்நிலையும், உடலில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டோட போக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பையோ உயிரையோ அழிக்கிறது அப்படிங்கிற தன்மையோட இங்கே வந்து வர ஆரம்பிக்குது. இந்த கேன்சர் இப்போ வந்து நிறைய மக்களுக்கு வர்ற மாதிரி இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான அவங்களுடைய மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் நம்மளே வந்து கொடுக்கலாம். இது வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுலேருந்து 70 வயசு வரையும் அப்படிங்கிற இதை பார்க்குறோம். இந்த 60 to 70 அப்படிங்கிறது சைக்கோசிஸில் 35 to 50 வந்துச்சுல, இது வந்து 50 to 60ங்குது ஆக்சுவலாக. சார் ஒருவேளை டியூபர்குலோசிஸ் 50 to 60 இருக்க போது? இல்லை அடுத்த 60 to 70 இருக்கு. சரி பார்த்துக்கலாம், ஒரு ஒப்பீடு தான். இந்த டெத் அண்ட் பேஸ் அண்ட் பர்செப்ஷன் அப்படிங்கிறது இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாஸ்க்கு வயசு வந்து அந்த வயசுங்கிறது அந்த வயசுல உள்ள மனநிலை தான் சொல்லுவோம். பட் அது வந்து 10 வயசுல இருக்கலாம், 20 வயசுல இருக்கலாம், 40 வயசுல இருக்கலாம். சரிங்களா? இவங்க தன்னுடைய டாஸ்க்கு, தன்னுடைய இலக்கு என்பது தன்னுடைய கெப்பாசிட்டி மீறி வச்சுப்பாங்க. கெப்பாசிட்டி மீறி வச்சுக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஐடிஐ படிச்சிருக்காரு, இல்லைன்னா டிப்ளமா படிச்சிருக்காரு. ஒரு மாதம் இவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு இது இருக்கும். ஒரு 40,000, 50,000, 60,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இயல்பாக சுச்சுவேஷனில் சமூகத்தில் இருக்கலாம். ஆனால் இவர் வந்து கண்டிப்பாக அதை விட 2 மடங்கு 3 மடங்கு நான் சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற இலக்கை வச்சுப்பார். பிஸ்னஸுக்குள்ளே போவார். பிஸ்னஸ் வந்து 10 பேர் வச்சு வேலை வாங்குவார். அங்கே வந்து இவருக்கு இலக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமாக கவனமாக இருக்கிறது தவிர, நாம் கூட இருக்கவங்களை எப்படி வழி நடத்துகிறோம், எப்படி வேலை வாங்குகிறோம், அவங்களுக்கு என்ன சங்கடமாக இருக்குது, அவங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்யூஷனு அப்படிங்கிறத விட தன்னுடைய இலக்கு அதை எப்படி விரைவாக முடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க.
அப்ப இவங்க சார்ந்த செயல்பாடுகள்ல எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே தான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும், தான் சொல்றதான் கேட்கணும். அது குடும்பத்துல இருந்தாலும் சரி, தொழில்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில இருந்தாலும் சரி. புரியுங்களா? தான் நம்மளுடைய இலக்கை நம்ம ரீச் பண்ணணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சார்ந்தவங்க எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி தான் கேட்கணும். அது எல்லாரும் தான் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அது எப்பவுமே யதார்த்தத்துல சாத்தியம் இருக்காம. உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி ப்ரொமோஷன்ல சூப்பர்வைசரா வந்துட்டாரு. எம்ப்ளாயா இருக்கிற வரையும் அவருடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப சின்சியரா இருக்கும். டைமுக்கு போவாரு, ரொம்ப நுணுக்கமா செய்வாரு, ரொம்ப டேலண்டடா செய்வாரு. இண்டிவிஜுவலா வேலை பார்த்த வரையும் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி அவர் சின்சியரா நல்லா அவுட்புட் கொடுத்து நல்லா டெக்னிக்கா வேலை பார்த்ததுலேருந்து அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ சூப்பர்வைசரா வந்துட்டாரு. ஸோ தான் எதிர்பார்க்குற அந்த பங்க்சுவாலிட்டி, தான் எதிர்பார்க்குற அந்த அக்யூரசி, தான் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷனு அவர் சொல்லும் போதே சொல்றாரு, நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருப்பேங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருப்பேன், எதுலையுமே நான் பர்ஃபெக்ஷன். ஒரு வேர்டை அவர் யூஸ் பண்றாரு, அவ்வளோ அற்புதமா யூஸ் பண்றாருங்க. அது அந்த கேன்சர் மேஸ்தோட வேர்டு அது. நான் எப்போதுமே பர்ஃபெக்ஷனா இருப்பேங்க, டைம்ல பர்ஃபெக்ஷனா இருப்பேன், ஒர்க்ல பர்ஃபெக்ஷனா இருப்பேன். நான் செஞ்ச வேலைன்னா கரெக்டாக நான் செஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனா இருப்பேன் அப்படிங்கிறாரு. தனியா வேலை பார்த்த வரையும் அவரால் பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு 20 பேரை வேலை வாங்குற இடத்துக்கு வந்த பிறகு நான் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ட்னா 20 பேர்ட்டையும் எதிர்பார்க்குறாரு. வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகுறது இல்லை. என்ன ஆகும்? டென்ஷன், இரிட்டேஷன், ஆங்கர் எல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ள 1 மாசம் 1 வருஷம் பார்க்குது. அதுக்கப்புறம் அது மைண்டு இதுக்கு மேல உன்னை சுமக்க முடியாதுப்பா நான் அப்படின்னு சொல்லி உன்னை இழந்தாதான் உன்னுடைய உடம்பை இழந்தால் வழிய வேற வழியே இல்லைப்பான்னு உடம்புல இறக்கிறது. அது கேன்சர் வருது அவருக்கு. புரியுங்களா? அந்த கேன்சருடைய இப்போ இந்த உதாரணத்தில் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும். நீ யார் வேணாலும் எடுத்து பாருங்க, கேன்சர் வந்தவங்க யார் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுடைய மனநிலை என்பது, அவங்களுடைய மனப்போக்கு என்பது இந்த மாதிரி தான் இருக்கு. இன்வேரியபிள் எல்லா கேஸ்லையும் நம்ம பார்க்குறோம். பல கேன்சர் கேஸ் பார்த்துருக்கோம். அதுல நான் உதாரணத்துக்கு ஒண்ணுதான் சொன்னேன். குடும்பத்துல அப்படிதான். இவங்க இருக்கிற இடத்துல இவங்க சொல்றதா எல்லாரும் கேட்டாகணும். இவங்க இடத்துல இவங்க சொல்றதான் எல்லாரும் கேட்டாகணும். அந்த அளவுல அவங்க இருப்பாங்க. விஷயங்கள் எதுவுமே நம்ம கையை மீறி போகக்கூடாது. ஆக இந்த மேசத்துக்கு பேரு கேன்சர் அப்படின்னாலே கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. கேன்சர்னாலே கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. புரியுதா? வெளியில விஷயங்கள் இவர் கண்ட்ரோலை மீறி போகும்போது உள்ள என்ன மாலிக்யூல்ஸோட செயல்பாடு அப்படிங்கிறது இவர் கண்ட்ரோலை மீறி போயிடும். அங்கே அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்ரக்டிவ் செல்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். புற்று அப்படிங்கிற அளவுல அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள. புரியுங்களா? அது ஒரு இடத்துல இருக்கிறது பல இடத்துக்கு பரக ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ரக்டிவ்னஸ் தான், அழிவு தான். புரியுங்களா? இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவசியம் வேணுங்கிறத எச்சரிக்கையோட உணர்த்தக்கூடியது. இதெல்லாம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. கேன்சர் மேசத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. எதையுமே சைக்கோசிஸ் மேசம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. உயிருக்கு பிரச்சனை இருக்காது, உடம்புல தொந்தரவுகள் இருக்கும். புரியுங்களா? இந்த கேன்சர் மேசம் அப்படிங்கிறது உயிருக்கு பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா, நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இவங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது தான் உள்ளுக்குள்ள உடல் செயல்பாடுகள்ல புற்றுநோயா வருதுங்க. திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஆல் கெட் டிஸ்ட்ராய்டு இஃப் ஐ டு நாட் கீப் கண்ட்ரோல்.
நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா நான் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் இருக்காது, நான் நினைக்கிற மாதிரி வேலை ஆகாது, நான் நினைக்கிற மாதிரி பிள்ளைங்களை வளர்க்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி உறவு மெயின்டைன் பண்ண முடியாது, நான் நினைக்கிற மாதிரி ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண முடியாது, நான் நினைக்கிற மாதிரி அவுட்புட் கொடுக்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய பேரை மெயின்டைன் பண்ண முடியாது. இது எல்லாம் இவங்களோட பிரச்சனை. ஸோ பிரேக்கிங் அவே. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இவங்க கண்ட்ரோல் எதுவுமே வராது, பிரேக் ஆகும். ஸோ எவ்ரிதிங் அரவுண்ட் ஹிம் இஸ் chaotic அண்ட் he is too small to gain control over. அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என் கண்ட்ரோலில் வரணும்னா ஒன்றுமே இவர் கண்ட்ரோலில் வரல அப்படிங்கிறப்ப ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுவார். பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி ஒன்றுமே புரியாத நிலைக்கு திக்குமுக்க ஆடுவார். வெளியில் உள்ளுக்குள்ளே அதே மாதிரி நடக்கும். he is too small to gain control over. விஷயங்கள் நிறைய டீல் பண்ணணும், ஆனால் எல்லாம் தான் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறப்ப தான் எல்லாம் இவர் கண்ட்ரோலை மீறி போகும். தி கயாஸ் as there is a fixed weakness within him. புரியல? அந்த தடுமாற்றம் என்பது என்ன, குழப்பம் என்பது, தடுமாற்றம் என்பது தவிர்க்க இல்லாம இவரோட லைஃபாவே மாறிடும். நான் இண்டிவிஜுவலா என் வாழ்க்கையில நான் எப்படி வேணாலும் இருந்துடலாம், ஆனா நான் நினைக்கிற மாதிரி என் பக்கத்துல உள்ள இருக்கணும்னா அது எப்படி சாத்தியப்படும்? இதுதான் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், பியாண்ட் த ரியாலிட்டி. பியாண்ட் த ரியாலிட்டி. புரியுங்களா? நான் நினைக்கிற மாதிரி என்னாலே வாழ முடியல இந்த சமுதாயத்துல. நான் நினைக்கிற மாதிரி என் கூட இருக்கவங்க என்ன, என் குடும்பத்தார்கள், என் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா, இந்த கூட வேலை பார்க்குறவங்க, கீழே வேலை பார்க்குறவங்க, ஒரு கட்சியில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, இப்படி நான் நினைக்கிற மாதிரி நான் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இருக்கணும்னா சாத்தியப்படுமா? இது சாத்தியப்படாது. டெஃபினட்டா அந்த அந்த உறவுகளில் ஒன்று வெளியில வெடிக்கணும் இவரு, இல்லைன்னா உள்ள போட்டு அழுத்தணும். ரெண்டுல ஒன்று நடக்கணும். ஏன்னா இவர் எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. இந்த பர்ஃபெக்ஷனா இருக்கிறது அப்படிங்கிறது, தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறது, ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறது, பங்க்சுவலா இருக்கணும் அப்படிங்கிறது, நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு சொசைட்டில சாத்தியமா? குடும்ப சூழல சாத்தியமா? அப்ப வாழ்க்கை என்பது அனுசரிச்சு போறது தான் வாழ்க்கை. புரியுங்களா? இந்த அனுசரணை அப்படிங்கிறது இவர்கிட்ட சுத்தமா இருக்காதுங்க. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாரு, எல்லாரையும் கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாரு. அது நடக்கவே நடக்காது. அப்ப கடைசி அவுட்புட் என்ன? அவரு லைஃபுக்கு அவர் கொடுக்குற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ஃபெயில்யூர் தான். ஸோ வெளியில் நடக்கிற ஃபெயில்யூரு உள்ளுக்குள்ள உடம்போட இயக்கத்துல ஃபெயில்யூரா மாறிடும். டெஸ்பரேட் வித் வெரி லிட்டில் ஹோப் ஆஃப் சக்சீடிங். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை என்பது, வாழ்க்கையோட நம்பிக்கை என்பது ரொம்ப சுருங்கி போயிடும், ரொம்ப சுருங்கி போயிடும். பட் இட் இஸ் நாட் அல்டுகெதர் ஹோப்லெஸ். ஆனாலும் முயற்சி பண்ணுவார், ஆனாலும் முயற்சி பண்ணுவார். நம்பிக்கை குறைவா இருக்கும், ஆனாலும் முயற்சி பண்ணுவார். சரிங்களா? ஒரு போட்டோகிராஃபருங்க, நல்ல அருமையா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அவர் பயங்கர போட்டோகிராஃபிங் ஃபீல்டில் பயங்கர ஹீரோ. முதல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை புக் பண்ணுறதுக்கு அவர் பேர் தான் முதல்ல ரெஃபர் பண்ணுவாங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா தான் வேற ஆள்கிட்ட போவாங்க. அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்து ஃபில்மை வாஷ் பண்ணி பிரிண்ட் போட்டு தர்றது இருக்கு இல்லையா, அதில் அவ்வளோ கெட்டிக்காரு. அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்துருச்சு, என்ன எல்லாம் செல்ஃபோன் அளவுக்கு இப்போ வந்துருச்சு. டிஜிட்டல் கேமரா வந்துச்சு. புரியுங்களா? எத்தனை ஸ்னாப் பண்ணாலும் எடுத்துக்கலாம், அதில் எது கரெக்டாக இருக்கோ அதை பிரிண்ட் போட்டு தரலாம். அப்படிலாம் வந்த பிறகு அவரு இதெல்லாம் கற்றுக்க முடியல, இதெல்லாம் கற்றுக்க முடியல. புரியுங்களா? இருந்தாலும் அவர் அந்த பர்ஃபெக்ஷனாக பண்ணுறது, ஒரு டைமுக்கு பண்ணி கொடுக்கறது, ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக பண்ணி தர்றது, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. காரணம் என்ன? வெளியில் நடந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு முடியாமல் போகுது. அந்த அவருடைய ஸ்டேட்டஸ் அவரால் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை கீப்பப் பண்ண முடியல. புரியுங்களா? அது வருமானத்தில் குறைவு வருது, குடும்பத்தில் பிரச்சனையாகுது. குடும்பத்தில் அதுவரையும் சொன்னதெல்லாம் கேட்டவங்க இப்போ யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வருமானம் இல்லை, இவர் சொல்றதை கேட்கறதில்ல.
சாப்பாடு கூட இவர் நினைக்கிற மாதிரி சாப்பிட முடியல. ஸோ அந்த அளவுக்கு போன பிறகு அவருக்கு வந்து மவுத்தில் கேன்சர் வருதுங்க. ஸோ எந்த இடத்துல கேன்சர் வருது அப்படிங்கிறது அவருக்கு என்ன நீடு இருக்கு, அதில் அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆர்கானில் பிரச்சனை வரும். புரியுங்களா? ஸோ எதுவுமே வேகமாக செய்யணும்னு முயற்சி பண்ணுவார். பர்ஃபெக்டாக செய்யறது மட்டும் இல்லை, பங்க்சுவலாக இருக்கிறது மட்டும் இல்லை, ரேப்பிடாக வேகமாக செய்யணுங்கிறது இருக்கும். ஸோ அதனால் அது செய்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இவரால் முடியாத போது, கை மீறி போகும்போது அது டெஸ்ட்ரக்டிவாக மாறிடும். புரியுங்களா? நம்ம கூட இருக்கவங்கள கண்டபுடன்னு கத்த ஆரம்பிக்கிறது, டென்ஷன் ஆகுறது, உள்ள பாதி கண்ட்ரோல் பண்ணுறது, வெளியில் பாதி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்போ அவருக்கும் கூட இருக்கவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ டோட்டலாகவே எதுவுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது அவங்களுக்கு. அது உள்ளுக்குள்ள கேன்சராக மாற ஆரம்பிக்கும். டெஸ்பரேட் வித் வெரி லிட்டில் ஹோப் ஆஃப் சக்சீடிங். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும்போது அதெல்லாம் இவரால் முடிஞ்சதாக இருக்கும். பட் மேலே போக போக, ஏன்னா பியாண்ட் த லிமிட் இவருடைய பிளானிங் இருக்கும், இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவருடைய டார்கெட் இருக்கும். அதை நோக்கி போக போக பயங்கர பேர்டன் இருக்கும், பயங்கரமாக ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே இவரால் முடிக்க முடியாது, டோட்டல் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். பட் இட் இஸ் நாட் ஆல் டுகெதர் ஹோப்லெஸ். அதாவது சக்சீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கும், அதே நேரத்தில் சுத்தமாக முடியாதுங்கிறதும் இருக்காது. ஸோ இந்த பக்கமும் அவர் வந்து அதாவது முடியாதுங்கிற மாதிரியும் தெரியும், ஆனால் விடவும் முடியாது, தன்னால் முடியுங்கிற ஹோப்பும் இருக்கும். ரெண்டுக்கும் இடையில தடுமாறிட்டு இருப்பாரு. இவருடைய அட்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பர்சன் வித் ஹியூஜ் டாஸ்க். ஏன்னா இவருடைய இவர் பயங்கர கற்பனை கனவுல இருப்பாருங்க. டாஸ்க் வந்து அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிப்பார், அதனால இவர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ இவருக்கு வரக்கூடிய பெத்தாலஜி அப்படிங்கிறது கேன்சர் வரும். கேன்சர்னா கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படிங்கிற வேர்டு வந்து விடாமல் வச்சுங்க. கேன்சர்னா கண்ட்ரோல். நான் எதையாவது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் எதை நோக்கி எங்கே போய் நிற்பேன்னு யோசிச்சு பார்த்துங்க. பேஷண்ட்டுக்கு அப்படிதான். எதையும் நாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது, நாம் எப்படி வேணாலும் வாழலாம், நம்ம விருப்பத்துக்கு நம்ம மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சிக்க கொள்ள முடியாதவங்க இவங்க. நம்ம மட்டும்தான் நம்ம விருப்பத்துக்கு வாழ முடியும், பிறரெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் தனித்தனி இயல்புல இருக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வாழ்வாங்க. வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த விஷயம் வராது. ஸோ கவுன்சிலிங் பார்ட் ஆஃப் வியூ நாம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பக்காவாக நாமளே யதார்த்தமாக இருந்துக்க முயற்சி பண்ணுவோம், பிறரையும் அந்த இதுலேருந்து யதார்த்தத்துக்கு கொண்டு வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கேன்சர் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்சினோசினம். அதாவது கார்சினோசினம் வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் பயன்படும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ப்ரொலாங்டு எமோஷனில் இருக்கக்கூடியவங்க, மாச கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் ஒரு பயத்திலையோ, ஒரு கவலையிலையோ, ஒரு இரிட்டேஷன்லையோ, ஒரு கோபத்திலையோ, முக்கியமாக கோபம், வருடக்கணக்கான கோபம், ஒரு பர்டிகுலர் விஷயத்துல பர்டிகுலர் பர்சன் மேல, என்ன பர்டிகுலர் டாஸ்கில் இவங்க வந்து எப்பவுமே ஒரு விரக்தியில, கோபத்துல, பயத்துல இருக்காங்கன்னா அது கார்சினோசம் இருக்கு இல்லையா, அது கேன்சர் செல்லுலேருந்து உருவாக்கின மருந்து. அது ப்ரூவிங் பண்ணும்போது இதைதான் வெளிப்படுத்துது. அந்த கேன்சர் பர்சனுடைய அந்த மைண்ட் ஸ்டேட்டை தான் கார்சினோசம் ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்படுத்துது. அது கேன்சர் பேஷண்ட்டுக்கு பெரும்பாலும் இதை வந்து இன்டர்கரண்ட் ரெமடியாக கண்டிப்பாக கொடுப்பாங்க. சில பேருக்கு இதுவே ஸ்டேட்டாக வரும், மைண்ட் ஸ்டேட்டாக வரும். சாபிசா கிரியா அப்படிங்கிறது ஒரு தன்னை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடிய பர்சன் இவங்க. கோணியம், ஆர்சனிக்கம், இக்னேஷியா,
இப்போ இக்னேஷியா பார்த்தீங்கன்னா நியூராலஜிக் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா அம்மாவும் பிள்ளையும் ஒரு ஆற்றை கடந்து வராங்க. குழந்தை முன்னாடியே கரைக்கு வந்துருச்சு. அம்மா வர்றதுக்கு முன்னால தண்ணி அடிச்சு போயிடுச்சு. புரியுங்களா? அந்த குழந்தை கண்ணு முன்னால அம்மா தண்ணியில் அடிச்சு போகிறாங்க. ஹெல்ப்லெஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அம்மா அம்மான்னு கத்துறாங்க. குரல் நின்று போச்சு. அதுக்கப்புறம் பேச்சு வரல. புரியுங்களா? அந்த கண்ட்ரோல், அந்த எமோஷன் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் அவங்களுக்கு அந்த ஸ்பீச்லெஸ் கண்டிஷனுக்கு அந்த எமோஷன் ரேட்டு கொண்டு போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது இந்த கேன்சர் மேஸோட கீவேர்டு. நைட்ரிக் ஆசிட், காலி ஆர்சனிக்கம், அனக்கார்டியம், இதெல்லாமே கேன்சர் மேஸத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய மருந்துகள், கேன்சர் மேஸத்தை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய மருந்துகள். அடுத்து டியூபர்குலர். இதுவும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்கக்கூடிய எல்லாமே இதெல்லாம் சிபிலிட்டிக் ரெமடிஸ். சைக்கோசிஸ் வரையும் பெருசாக அழிவுங்கிறது இருக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே சிபிலிட்டிக் நேச்சர் கொண்டது. டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கார்சினோஸ்டம் பார்த்தோம்ல, அது குறிப்பாக சிபிலிட்டிக் ஆஸ் வெல் அஸ் சோரிக். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும், அதே நேரத்தில் சிபிலிட்டிக் நேச்சர் இருக்கும். அது அங்கே பார்த்தோமா. இங்கே டியூபர்குலரில் பார்த்தீங்கன்னா சிபிலிட்டிக் வித் சைக்கோசிஸ், சிபிலிட்டிக் வித் சைக்கோசிஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நேச்சரை பார்க்கலாம். இது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சொல்கிறது தான். அந்த டியூபர்குலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ டிபி வந்த பேஷண்ட் இருக்காங்கல்ல, டிபி வந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் அழிவுத்தன்மை இருக்கும், இன்னொரு பக்கம் சடன் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வேலை முறைகளை இலகுவாக்கிக்கிட்டு இவங்க வாழ முடியும். அது சைக்கோசிஸ். ஒரு புறம் ஒரு ரொம்ப சடன் டெத் வராமல் வாழறது அப்படிங்கிற ஒரு தன்மையும், இன்னொரு பக்கம் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தவிர்க்க இயலாதது அப்படிங்கிறதும், இதுதான் டிபிங்க, டியூபர்குலோசிஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் அவங்களுடைய நோய் இருக்கும், அந்த மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய உடல் தன்மைகள் இருக்கும், இதை பார்க்கலாம். ஸோ 60 to 70 ஏஜில் உள்ள மனப்பான்மை தான் இது. புரியுங்களா? ஸோ பெருசாக ரொம்ப எபிலிட்டி இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது. இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு வாழ முயற்சி பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எதாக இருந்தாலும் ஆசை விருப்பங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்ருவாங்க. தனக்கு தேவை இருந்தால் கூட, விருப்பம் இருந்தால் கூட, அங்கே பிள்ளைங்க இருக்குது சாப்பிட்றாங்கன்னா தனக்கு சாப்பிட விருப்பம், சரி பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த டிபி வந்துருச்சு அப்படின்னா, அந்த டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதாவது காட் சஃபோகேட்டட். சஃபோகேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டிபி பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு கொஞ்சம் இப்படி குறுகுன மாதிரி இருக்கும், குறுகுன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, பல ஆண்டுகளா இதில் ஜெனட்டிக்காகவே அவங்க சின்ன வயசுலேருந்தே டிபி இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த லங்ஸோட ஃபங்க்ஷனல் வேல்யூம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் வேல்யூம் நிறையா இருக்கிறவங்க, இந்த போலீஸ் வேலைக்கு இந்த வேலைக்கெல்லாம் போகிறவங்க நெஞ்சை அளந்து பார்ப்பாங்க. அதாவது மூச்சு விட்ட பிறகு எவ்வளோ இருக்குது, மூச்சு ஃபுல்லாக இழுத்த பிறகு எவ்வளோ இருக்குது, அந்த லங்ஸோட எக்ஸ்பேன்ஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் அது. அது ஏன் அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் நிறைய குவான்டிட்டி உடக்கும் வரும்போது அவங்களுக்கு எனர்ஜி நிறையா இருக்கும், அவங்க வலிமையோட வேலை பார்க்க முடியும். ஸோ இந்த டிபி வந்தவங்களுக்கு அந்த லங்ஸோட ஃபங்க்ஷனல் எக்ஸ்பேன்ஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால எலும்பு கூட பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு, அதாவது மார்பு எலும்பே உள்ள அமுங்கி இருக்கும் அவங்களுக்கு.
புரியுங்களா? ஸோ அதனால வந்து ரொம்ப இவங்களால மூச்சு இழுத்துலாம் விட முடியாது. ஒரு குறுகிய இடத்துக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ சஃபோகேஷன் இருக்கும், போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே யாரோ உட்காந்த மாதிரி இருக்கும், கம்ப்ரஸ்டு ஒரு ஃபீல் இருக்கும். கேப் அப்படிங்கிறது ரொம்ப நேரவா இருக்கும். இவங்க உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு வேலையில் இருக்காரு, 60 வயசு ரிட்டைர்மெண்ட்டு, வயசு இப்போ 58 ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு. இன்னும் வீடு கட்டல, பையனுக்கு கல்யாணம் பண்ணல, பையனுக்கு வேலைக்கு போகல, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, என்ன 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். டைம் இஸ் டூ ஷார்ட். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கடமைகள் நான் முடிச்சாகணும். என்னோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 58 வயசுல என்ன எனர்ஜி இருக்கும்? 30 வயசுல 35 வயசுல வீடு கட்டினா ஓடி ஆடி எல்லாம் எங்க போனாலும் போய் நேராக இவரே ரா மெட்டீரியல் இருக்கிற போய் பிடிச்சி கொண்டாந்து வீடு கட்டுவாரு. 58 வயசுல அவரோட எனர்ஜி எப்படி இருக்கும்? புரியுங்களா? ஒரு 45 வயசு 50 வயசுல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாரு, இல்லை வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அவங்கள வேலைக்கு அனுப்புறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்களால பண்ண முடியும். புரியுங்களா? 58 வயசுல எனர்ஜி இருக்காது, நாள் குறுக்கி வந்துச்சு, 2 வருஷத்துக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். என்ன இது வந்து எப்படி இருக்கும்? தேதி வச்சுட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி. புரியுங்களா? அவ்வளோ ஹெக்டிக்காக இவங்க வந்து இருப்பாங்க. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்குள்ளே சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா இன்செக்ட் ரெமடியும் இந்த இதுக்குள்ளே வருங்க. புரியுங்களா? இன்டென்ஸ் அப்ரெஷன், மேலே ஒரு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வெரி வெரி ரேப்பிட் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ். புரியுங்களா? இப்போ குறுகிய நேரத்துக்குள்ளே இவ்வளோ வேலையில் பார்க்கணும், நான் ஓடியாடணும்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், வெயில் மண்டை பழக்கம், வெயிலில் போனால் இவருக்கு ஆகாது, போய் தான் ஆகணும், சன்ஸ்ட்ரோக் வரும், என்னாகும்? டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். இல்லை வந்து ரொம்ப குளிர், எக்ஸ்ட்ராடினரி குளிர் இருக்கும், இவங்களுக்கு வந்து குளிர் தான் பிரச்சனையாக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி குளிர், இவ்வளோ வேலைகளை பார்த்தாகணும், இதெல்லாம் டைம் பார்க்காம நான் போய் தான் ஆகணும், உடம்புக்கு ஒத்துக்காது, டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். ஸோ டெஸ்பரேட் டிசையர் ஃபார் சேஞ்ச், அதாவது சீக்கிரம் அந்த சேஞ்சஸ் வேணும், சீக்கிரம் பண்ணணும். டெஸ்பரேட் டிசையர் ஃபார் சேஞ்ச், டெஸ்பரேட் வித் வெரி லிட்டில் ஹோப் ஆஃப் பிரேக்கிங் ஃப்ரீ. அதாவது நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்? இவருடைய லங்ஸோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதுக்கு மேலே இவரால் வந்து வேகமாக போக முடியாது, மாடிப்படி ஏற முடியாது, வெயிட்டு தூக்க முடியாது. ஒரு லிமிட்டெட் கெப்பாசிட்டி, லிமிட்டெட் ஸ்பேஸு, லிமிட்டெட் டைமு, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் இவங்களுடைய மனநிலைங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், டூ மச் டு பி டன், நிறைய வேலைகள் அதுக்குள்ளே பார்க்க வேண்டியிருக்கும். டைம் கம்மியாக இருக்கும், நிறைய வேலைகள் குறுகிய நேரத்தில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவங்களோட பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், ஆஸ்துமா. இதில் இந்த டியூபர்குலோசிஸ் ஆஸ்துமாவில் இந்த 2 விஷயத்தை இணைச்சி பார்க்கணும். ஒன்று, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் முடியும், அதே நேரத்தில் டெஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் ஸ்லோவாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2ம் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் டியூபர்குலோசிஸ் தன்மைங்க. இதோடைய ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா பேசிலினம், ரோசிரா உங்களுக்கு தெரியும், சளி காஃபுக்கு கொடுப்பாங்க. பேசிலினம் அந்த அது வந்து ஒரு நோஸோட டிபி அந்த கோழையிலேருந்து பண்ணக்கூடிய மருந்து. கல்கரியா பாஸ்பரஸு, டேரண்டுல்லா, அப்ரோட்டினம், இதெல்லாம் டியூபர்குலோசிஸ் மருந்துகள்ங்க. லெப்ரஸ் மயாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மயாசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது வெளிப்படையாக இருக்கும். டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கும். இதனால் இவங்களை எல்லாரும் ஓரங்கட்டுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க.
ஒன்று அடுத்தவங்க ஒதுக்கி வைப்பாங்க, இல்லைன்னா தானாகவே ஒதுங்கிப்பாங்க. அந்த லெப்ரசி வந்த ஒரு பர்சனுக்கு என்ன மனநிலை இருக்கும், அதை கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இது இப்போ நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு லெப்ரஸ் வந்துச்சு. யாரோ அந்த வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? இவர் என்ன பண்ணுவாரு, போறன்னு சரியாம சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவாரு, எங்கேயாவது போய் பொழப்பு நடத்துப்பார். அவர் வந்து வாழ முயற்சி பண்ணுவார். ஏன்? மற்றவங்க இவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுனால, தான் குடும்பத்துல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்க்கை அமையாது அப்படிங்கிறதுனால இவர் ஒதுங்கி போயிடுவார். இவரு ஒதுங்கி போயிடுவார். ஸோ தான் ஒதுக்கப்படுகிறோம், நாம் வந்து ஒதுக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நெக்லெக்டட் ஃபீலிங். நெக்லெக்டட் ஃபீலிங் அப்படிங்கிறது 4 செகண்ட் ஃபீலிங். நெக்லெக்டட் ஃபீலிங் அப்படிங்கிறது டியூ டு டிசீஸ் இல்லாமலே இவங்க மைண்டில் வந்து இருக்கக்கூடியது இருக்கும். வீட்டில் என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க, என்ன எல்லாரும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் எனக்கு வந்து எதாவது கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து 2ஆம் பட்சமாக 3ஆம் பட்சமாக என் வீட்டில் இருக்கிறேன். சரிங்களா? 3 மருமக இருக்கிற இடத்துல 2 பேரும் கொஞ்சம் வசதியாக பவுன் நகை போட்டுட்டு வந்தாங்க. எங்கள் வீடு வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன், என் வீட்டில் அவ்வளோ வசதியாக இல்லை. ஏன்னா அங்கே வந்து எனக்கு மரியாதை இல்லை, நான் வந்து ஒதுக்கப்படுறேன், நான் வந்து அவமானப்படுத்தப்படுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது அப்படிங்கிறதே அது லப்ரஸ் மியாசத்துடையது. புரியுங்களா? ஸோ அங்கே வந்து என்ன கோரிக்கை இருக்கும் அந்த பொண்ணுக்கு, இங்க பாருங்க இப்படிலாம் நடக்குது, வாங்க நம்ம தனியாக போயிடும், நம்ம தனி கொடுத்துன போயிடும், இதுக்கு மேலே இதை சகிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை அங்கே வரும். ஒன்று ஒதுக்கப்படுறது, இல்லை ஒதுங்கி போயிடுறது. இந்த ரெண்டும் வந்து அந்த அந்த லப்ரஸ் மயாசம் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மனசில் இருக்கும். அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி, எல்லாரும் அவங்கள விட்டு ஒதுங்கி போகிற மாதிரி அப்படிதான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓல்டேஜில் வரக்கூடியது, சரிங்களா? ஸோ இந்த லெப்ரஸ் மேசத்தோடைய டெண்டன்சியில் வரக்கூடியதான் ஓல்டேஜ் ஹோம் எல்லாம். சரிங்களா? உடனே இவங்களே வந்து சம்பாரிச்சு காசுலாம் கொண்டு அங்கே டெபாசிட் பண்ணிட்டு தனியாக இருந்துப்பாங்க. இங்கே இருந்தால் அவங்களால நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறத விட நம்ம அவங்களுக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை, ஓல்டேஜ் ஹோம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. இது அந்த மனநிலைங்க. ஸோ டிஸ்பிளேஸ்டு, புஷ்டு இன்டு எ கார்னர், ஓரம் ஒதுக்கி வைக்கிறது, நம்மளை நமக்குன்னு தனியாக தட்டு டம்ளர் எடுத்து வைக்கிறது, நமக்குன்னு தனியாக அந்த ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஃபீல் வந்து அங்கே இவங்களால உணர முடியாது. ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி உணர முடியாது, நண்பர்கள் மத்தியில் அந்த மாதிரி உணர முடியாது. அதுவரையும் ஒன்றா இருப்பாங்க, திடீர்னு அவங்கள வந்து அவுட்காஸ்ட் பண்ணுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ரேப்பிட் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதை க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவில் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்கும். அவங்க மனநிலை வந்து அவங்கள சமாதானப்படுத்தவும் முடியாது. ஸோ அதுக்கு தீர்வு வந்து ஒன்று தனியாக போயிடணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ டெஸ்பரேட்லி டிசைர் எ வெரி ரேடிக்கல் சேஞ்ச் டு ஓவர் கம் தி அப்ரெஷன். அதாவது அந்த சூழலை வந்து மாற்றத்துக்கு ஒரு விருப்பம் இருக்கும், பட் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ ஹோப் ஆஃப் சக்சீடிங். அதெல்லாம் மாற்ற முடியாது. ஒன்ஸ் லெப்ரஸு அந்த வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு, நகம்லாம் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, திரும்ப நகத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. போன விரலை கொண்டு வர முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹோப்லெஸ் தான். புரியுங்களா? ஸோ அந்த நிலையில் அவங்க மனசும் இருக்கும், உடம்பும் இருக்கும், உடம்புல நோய் இருக்கும். ஐ ஆம் அன் அவுட்காஸ்ட், நான் புறம்பு ஒதுக்கப்படுகிறேன், ஒதுக்கி வைக்கப்படுகிறேன். தெர் இஸ் நோ ஹோப் டு நார்மல். திரும்பி நார்மலுக்கு வருமா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது. ஸோ அப்படிதான் சூழ்நிலை இருக்கும். பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்க்ரீன், அழிவு புண்ணு. கேங்க்ரீன் அப்படிங்கிறது இந்த சீல் கட்டி வரும், திரும்ப அது கவர் ஆகாது. இப்போ சிரங்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆறி போச்சுன்னா அந்த சதை வந்து மேலே
வளர்ந்து வந்துடும். பட் இந்த லெப்ரஸ் டைப் ஆஃப் கேங்க்ரின் இருக்கு இல்லையா, கட்டிகள் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த இடத்துல குழியாவே அப்படியே இருந்துரும். சதை மீண்டும் அந்த இடத்துல வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதான் கேங்க்ரின் பேரலைசிஸ். ரெமெடிஸ் பார்த்தீங்கன்னா சீக்கியல் கோர்னேட்டம், ஆலு, ஹியூரா, கோகா, லெப்ரோமினம், மினியம், curare, solanum, tuberosum, agrotens, iodium, falco peregrines. இதெல்லாம் இந்த சிபிலிட்டி, அதாவது லெப்ரசி மேஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய ரெமெடிஸ். சிபிலிட்டிஸ் இதான் கடைசி பார்த்துலாம் நினைக்கிறேன். இன்னும் 2-3 ஸ்லைடு தான் இருக்கு. இது வந்து சிபிலிஸ் அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்ஷன், அது வந்து தவிர்க்க இல்லாத டெஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்டில் அந்த பர்சன் இருப்பாங்க, அவங்க உடம்பு இருக்கும். கடைசி எண்டு ஸ்டேஜ் அவங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கடைசியாக அதாவது எந்த ஒரு டாஸ்க்கும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த அளவில் ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில், ரொம்ப விரக்தி அடைஞ்ச நிலையில், கையேறும் நிலையில் அப்படி இருக்கக்கூடிய நிலைங்கிறது. தி சுச்சுவேஷன் பியாண்ட் த சால்வேஜ் அண்ட் தெர் இஸ் நோ ஹோப். ஸோ எதுவுமே அவங்களால அந்த 80 வயசு அப்படிங்கிறது, நீ 80 வயசுங்கிறத 80 வயசுல நார்மலாக உள்ள பர்சனுக்கு என்ன இருக்கும்? ஏதாவது செய்யணும்னு தோணுமா? எதுவும் செய்யணும்னு தோணாது. ஏதாவது செய்யணும்னு எடுத்தா கூட அவர் முடிக்க முடியாது. ஸோ நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்காது. யாராவது ஒத்துழைப்பாங்களா? ஒத்துழைக்க மாட்டாங்க. ஸோ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பியாண்ட் சால்வேஜ், அவரால் எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ஹோப். டாஸ்க் அப்படிங்கிறது பியாண்டு தேர் கெப்பாசிட்டி. என்ன உடம்புல என்ன இருக்கும்? 80 வயசுக்கு மேலே என்ன தெம்பு இருக்கும்? ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஹேவ் கமிட்டட் அன் அன்பேர்டனபிள் கிரைம். அப்போ எதையுமே என்னால் சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன? ஸோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிமேல் அது நான் எந்த சொல்யூஷனும் காண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் இதுவரையும் வந்து நான் யாருக்கும் நிம்மதி கொடுத்ததில்லை. என்ன, மனைவிக்கு நிம்மதி கொடுத்ததில்ல, பிள்ளைங்களுக்கு நிம்மதி கொடுத்ததில்ல. நான் சம்பாதிச்சதை நானே மொத்தமும் தண்ணி அடிச்சு ஒழிச்சிட்டேன். ஏன்னா இப்போ வயசு எனக்கு 80 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு யாரோ உதவி செய்யணும் வருவாங்களா? வரமாட்டாங்க. புரியுங்களா? அப்போ நான் வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள் நிறைய பண்ணிட்டேன், எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டேன், யாரும் எனக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு துன்பப்படும், ஆற்றாமை இருக்கும். வேற வழி இல்லை, அவ்வளோதான். ஹையஸ்ட் அண்ட் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நடந்த எல்லா மோசமான விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பு. நான் இப்போ ஏதாவது விமர்சனம் பண்ண முடியுமா? முடியாது. இனிமே என்னாலும் பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நோ ஹோப், டெஸ்ட்ரக்டிவ், கிரேட் டெஸ்பரேஷன். புரியுங்களா? ஸோ இந்த சிபிலிட்டிக் மனநிலையில் உள்ளவங்க இப்போ 80 வயசுல உணர்ந்து பார்த்து என்ன பண்றது? ஒன்றும் சால்வேஷன் ஆகாது. சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்க யாருக்கும் உதவிகரமாக இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தொல்லை தரக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. சுயநலமாக தான் இருப்பாங்க. தனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? ஓல்டேஜில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ மொத்தத்தில் விரக்தியாக இருப்பாங்க. தி டாஸ்க் இஸ் ஹோப்லெஸ். என்ன விரும்பினாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பட் லெட் மீ டூ த பெஸ்ட் ஐ கேன். ஏதோ என்னால் முடிஞ்சே பண்ணிட்டு போகிறேனே. இவ்வளோ நாளாக வந்து யாருக்கும் நான் ஒன்றும் பிரயோஜனமாக இருந்ததில்லை. இப்பயாவது அதான் என்னால் முடிஞ்சே பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெத்தாலஜி அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்டிவ் நேச்சரில் தான் இருக்கும். அல்சர் வந்தால் அது வந்து க்யூர் ஆகாது. ஹார்ட் அட்டாக் காப்பாற்ற முடியாது. சைக்கோசிஸ் அதுவும் காப்பாற்ற முடியாது. ஸோ இதுதான். ஸோ கடைசி எண்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஆட்டிடியூட் இருக்கும். எண்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய பெத்தாலஜி இருக்கும். எல்லாமே எண்டு ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஹோமிசைடு ஆர் சூசைடு. இந்த பர்சனுக்கு வந்து ஒன்று தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லை ரொம்ப டெஸ்பரேட் கண்டிஷன் அடுத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது டெஸ்ட்ரக்டிவ் நேச்சரில் இருக்கும். புரியுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிட்லர் எடுத்துங்க.
ஹிட்லரு. அதாவது ஊரெல்லாம் பிடிக்கணும், நாடெல்லாம் பிடிக்கணும், உலகமே தான் கீழே வரணும். அதுக்காக எவ்வளோ பேரை கொண்டு ஒழிச்சான். கடைசி அவன் என்ன பண்ணான்? தன்னைத்தானே கொண்டு கொண்டான். இதுதாங்க சிஃபிலிட்டிக் நேச்சர் அப்படிங்கிறது. புரியுங்களா? அழிப்பதற்கோ இவங்களுக்கு தயக்கம் இருக்காது. ஒன்று தன்னை அழித்துக் கொள்வது, இல்லைன்னா பிறரை அழிப்பது. அழிப்பது என்பதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கும். இடைஞ்சல் கொடுப்பது, அழிப்பது, தொந்தரவு செய்வது. ஸோ இதுதான் இருக்கும். ஸோ அந்த அந்த மனநிலை உள்ளவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஃபிலினம், ஆரம் பாருங்க, சூசைடல் டெண்டன்சி ஏன் அங்கே வருது? அந்த மரியாதை கௌரவத்தை இழந்தாச்சு அப்படின்னா நான் இன்னும் வாழ்ந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? மரியாதை இல்லாமல் வாழ்ந்து என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கும். புலம்பம் ரெஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், பிளாட்டினம் ரெஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும், ஹீப்பர் செல்ஃப் கல்கரியா, டெட்ரோபிஸ் அது ஒரு ஸ்நாக் ரெமடி, பாலிலெப்சிஸ். ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் சிஃபிலிட்டிக் டெண்டன்சியை சொல்லக்கூடிய மருந்துகள். ஸோ 11 மேசம் பார்த்துருக்கோம், நம்ம 10 மேசம் பார்த்துருக்கோம். புரியுங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய லெவல் ஆஃப் டிசீஸ் சசெப்டிபிலிட்டி, நோயோட தன்மைகள் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு பயன்படக்கூடியது. ஸோ இதை வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, அதை ஈஸியாக விளக்கிக்கிறதுக்காக. அக்யூட் அப்படிங்கிறது, டைஃபாய்டு அப்படிங்கிறது, அப்புறம் மலேரியல், ரிங்வார்ம், சைக்கோசிஸ், கேன்சர், டியூபர்குலோசிஸ், லெப்ரஸ் அண்ட் சிஃபிலிட்டிக் மேசம். ஸோ இது எல்லாமே இந்த வயசில் உள்ளவங்களுடைய மனநிலை இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற வச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த பேரை வச்சு புரிஞ்சுக்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோய் எந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய இயல்பு எந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த பெயரை வச்சு புரிஞ்சுக்கிறது, இந்த இதோட நேம் வச்சு புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்படி எந்த விதத்துலையாவது அந்த டிசீஸோட அந்த பேஸ் அண்ட் டெப்த்து அங்கே எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுடைய டிசீஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, சுச்சுவேஷன் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அதை வந்து சென்ஸ் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க உடம்புல இருக்கிற நோயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இது ரொம்ப பயனுள்ள ஒரு தலைப்புங்க. இது நிறைய டீட்டெயிலாக போனால் இன்னும் 4 கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, வாட் இஸ் வாட்னு இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன. அப்புறம் வந்து தேவைப்பட்ட நேரில் கிளாஸ் எடுக்கும்போது, விரிவான கிளாஸ்லாம் நேரில் வந்து எடுப்போம், அதில் நாங்கள் கலந்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் எடுப்போம், அதில் கலந்துக்கலாம். இதில் வந்து வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸஸ். நாங்க நேர்ல இருந்து அதை அட்டன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. எங்க எல்லாரையும் வளர்க்கறதுக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, சிரமப்படுறீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. கிளாஸ் அருமையா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ்ல எப்படி நோய் வருதுங்கிறது நல்லா விளக்கமா சொன்னீங்க ஐயா. அதுக்கு மருந்து ரெமடியும் சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க 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 சார். நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு கிளாஸ் சார். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய த்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சர் சார். ஹார்ட் அட்டாக் இருந்தது முன்னாடி, இந்தியாவில் அதிகம் வர்றது கேன்சர். ஒரு அருமையான ரெமெடிஸ் சொல்லியிருக்கீங்க. ஹோமியோ ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியா தப்பிச்சுக்கலாம். நான் ரெமெடி எல்லாம் சொல்லல. ரெமெடி வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான உதாரணம் சொல்லியிருக்கேன். ரெமெடிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மருந்துகள் வரும். ஆமா, அது வந்து அதுல அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நேச்சர்ல வந்தாங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நேச்சரை மாத்திக்கலாம்ல சார். கண்டிப்பா கண்டிப்பா குணாதிசயங்களை மாத்திக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுல வந்து சைக்கோசிஸ் வரையும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாங்கிறது இருக்கும்.
நீங்க வந்து டியூபர்குலோசிஸ், லெப்ரஸு, டியூபர்குலோசிஸ், கேன்சர் அந்த சிபிலிட்டிக் இதை இந்த 4 மேத்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம அதுல இருந்தோம்னா, நம்ம திருத்திக்கிட்டோம்னா, மருந்து எடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து லைஃப் வந்து நல்ல மாதிரியா வாழலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுல இப்ப த்ரெட்டனிங் மயாசம் அப்படிங்கிறது கேன்சரு. அது இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது வராதவங்களும் பயப்படுறாங்க, வந்தவங்களும் பயப்படுறாங்க. சரிங்களா? அந்த பயங்கிறது வந்து இந்த நேச்சர்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமைங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.